திருச்சிற்றம்பலம். திருப்புகலூரில் சந்தித்துக் கொண்ட அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் பல தலங்களுக்கு இருவரும் சேர்ந்து சென்று வழிபட்டனர். பின் திருமறைக்காடு வந்தபோது வேதங்களினால் மூடப்பட்ட கதவினை திறக்க மக்கள் வேண்டுகோள் வைத்தனர். இதனை கேட்ட இருவரும் பதிகம் பாடினர். அப்பர் பெருமான் திருஞான சம்பந்தரின் வேண்டுகோளை ஏற்று கதவினை திறக்க பாடிய பதிகம் இது. பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ, மண்ணினார் வளம் செய் மறைக்காடரோ, கண்ணினால் உமைக்கான கதவினை திண்ணமாகத் திறந்தருள் செய்மினே. பண்ணை ஒத்த மொழியாளாகிய உமையம்மையை உடலின் ஒரு பாகத்தில் கொண்டவரே, உலகத்தவர்கள் வலம் வந்து வணங்கி வழிபடும் மறைக்காடரே, அடியேனாகிய நான் உமை கண்ணினால் கண்டு களிக்குமாறு வேதங்களால் அடைக்கப்பெற்ற கதவுகளை உறுதியாகத் திறந்து எமக்கு அருள் செய்ய வேண்டும். ஈண்டு செஞ்சடை பாகத்துள் ஈசரோ, மூண்டக்கார் முகிலின் முறிக்கண்டரோ, ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்ட மாக்கதவின் வழி நீக்குமே. உடலில் படுமாறு திரண்ட செஞ்சடை கொண்டுள்ள ஈசரே, கருமையான மேகத்தை ஒத்த கருநிறக் கரையினை உடைய ஒளி பொருந்திய கழுத்தினை உடையவரே, மிகவும் வலிமையாக பிணைக்கப்பட்டுள்ள இந்த கதவுகளின் வலிமையினை என்னை ஆண்டு கொண்டவராகிய நீரே நீக்க வேண்டும். அட்டமூர்த்தியது ஆகிய அப்பரோ, துட்டர் வான்புறம் சுட்ட சுவண்டரோ, பட்டம் கட்டிய சென்னிப் பரமரோ, சட்டையிக் கதவம் திறப்பிமினே. ஐந்து பூதங்களாகவும் சூரிய சந்திரர்கள் மற்றும் ஆன்மாவாக விளங்கும் அட்டமூர்த்தியராகிய எமது தந்தையே, துஷ்டர்களாக உலகெங்கும் திரிந்து கொடுஞ்செயல்கள் புரிந்து திரிபுரத்து அரக்கர்களின் பறக்கும் கோட்டைகளை எரித்த செய்கைக்குப் பொருத்தமாக வெந்நீர் அணிந்தவரே, சடைமுடியில் சந்திரன் மற்றும் கங்கையினை தரித்து ஒப்பற்ற தலைவன் என்ற பட்டத்தைச் சூடிய பரமனே, செம்மையாக யாம் உம்மை காணுமாறு கோயிலின் திருக்கதவுகளைத் திறந்து அருள் புரிய வேண்டும். அரிய நான்மறை ஓதிய நாவரோ, பெரிய வான்புறம் சுட்ட சுவண்டரோ, விரிகொள் கோவண ஆடை விருத்தரோ, பெரிய வான்கதவம் பிரிவிக்கவே. மிகவும் அரியதான 4 மறைகளையும் அருளிய நாவினை உடையவரே, வானில் திரிந்து கொண்டிருந்த 3 கோட்டைகளையும் எரித்தவரே, விரியக்கூடிய 4 மறைகளையும் கோவண ஆடையாக உடுத்திய ஆதிமூர்த்தியே, வேதங்கள் காப்பிட்டு அடைத்தமையால் புகழ்பெற்ற இக்கதவுகளை பிரித்துத் திறக்கச் செய்யும். மலையில் நீடிருக்கும் மறைக்காடரோ, கலைகள் வந்திரஞ்சும் கழல் எத்தரோ, விலையில் மாமணி வண்ண உருவரோ, தொலைவிலாக் கதவம் துணை நீக்குமே. கையிலை மலைபோல் ஊழிக்காலத்தையும் வென்று நிலையாக நிற்கும் மறைக்காடு தலத்தில் உறையும் மறைக்காடரே, வேதங்களும் மற்ற கலை வல்லுநர்களும் வந்து புகழ்ந்து வழிபட்டு வேண்டிக் கொள்ளும் திருப்பாதங்களை உடையவரே, விலை மதிக்க முடியாத அரிய மாணிக்கம் போன்று ஒளி வீசும் உருவத்தை உடையவரே, சிறிதும் இடைவெளி இல்லாமல் மூடியே கிடக்கும் இக்கதவுகள் ஒன்றுக்கொன்று துணையாக இருக்கும் நிலையினை மாற்றி கதவினை திறக்கச் செய்யும்.
பூக்கும் தாளை புரணி அருகலாம் ஆக்கும் தன்பொழில் சூழ் மறைக்காடரோ ஆர்க்கும் காண்பரீர் அடியே உமை நோக்கிக் காண கதவை திறவுமே. நீர்நிலைகளின் அருகில் தாழை மலர்கள் பூத்துக் கிடக்க அதன் அருகே சோலைகளும் காணப்படும் வளமை மிகுந்த மறைக்காடு எனப்படும் தலத்தில் உறையும் மறைக்காடரே, யாரும் காண்பதற்கு அரியவராக உள்ளவரே, அடிகளே உம்மை நேரில் நோக்கிக் காணும் பொருட்டு கதவினை திறந்தருள் செய்வீராக. எந்த வெண்பொடி பூசும் விகிர்தரோ அந்தம் இலி அணி மறைக்காடரோ, எந்தை நீ அடியார் வந்து இறைஞ்சிட இந்த மாக்கதவம் வினை நீக்குமே. எந்த திருநீற்றுப் பொடியினை பூசும் விகிர்தரே, ஆதியும் அந்தமும் இல்லாதவரே, அழகிய மறைக்காட்டில் உறையும் மறைக்காடரே, எமது தந்தையே, கதவுகளை திறக்க வேண்டி அடியார்கள் அனைவரும் உம்மை கெஞ்சி வேண்டி நிற்கின்றோம். ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கும் இந்த பெரிய கதவுகளின் பிணைப்பினை நீக்கி கதவினை திறந்தருள் செய்யுமே. ஆறு சூடும் மணி மறைக்காடரோ, கூறுமாது உமைக்கு இந்த குலகரோ, ஏறது ஏறிய எம்பெருமான் இந்த மாறிலா கதவம் வழி நீக்குமே. கங்கை ஆற்றினைத் தலையில் சூடியவரே, அழகிய மறைக்காட்டுத் தலத்தில் உறையும் மறைக்காடரே, உமையம்மைக்கு உடலில் ஒரு பாகம் கொடுத்த குலகரே, எருதினை வாகனமாக உடைய எம்பெருமானே, வேதங்கள் காப்பிட்ட நாள் தொட்டு தனது நிலையில் மாறுபாடு ஏதுமில்லாமல் மூடியே கிடக்கும் கதவுகளின் வலிமையை நீக்கி திறக்கச் செய்யுமே. சுண்ண வெண்பொடி பூசும் சுவண்டரோ, பன்னியேறு உகந்து ஏறும் பரமரோ, அண்ணல் ஆதி அணி மறைக்காடரோ, சின்னமாகக் கதவம் திறப்பிம்மினே. சுண்ணாம்பு போன்று வெண்மை நிறம் கொண்ட திருநீற்றினை தனது உடலில் பொருத்தமாக பூசும் இறைவனே, அலங்கரித்த எருதினை மிகவும் மகிழ்ச்சியுடன் வாகனமாக ஏற்ற பரமரே, அண்ணலே, அனைவருக்கும் ஆதிமூர்த்தியே, அழகிய மறைக்காட்டுத் தலத்தில் உறையும் மறைக்காடரே, உறுதியாக மூடிய நிலையில் உள்ள இந்த கதவுகளை திறந்து அருள் செய்யுமே. விண்ணுளார் விரும்பி எதிர்கொள்ளவே மண்ணுளார் வணங்கும் மறைக்காடரோ, கண்ணினால் உமைக்கான கதவினை திண்ணமாகத் திறந்தருள் செய்மினே. தங்களது வழிபாட்டினை முடித்துக்கொண்டு திரும்பும்போது வேதங்களும் தேவர்களும் எதிர்கொள்ளும் வகையில் மண்ணுலகத்தார் வணங்கி வழிபடும் மறைக்காடரே, உம்மை தங்கள் கண்களால் அனைவரும் நேரே காணும்படி உறுதியாக இந்த கதவுகளை திறந்து அருள் செய்யுமே. இவ்வாறு 10 பாடல்களை பாடிய பின்னரும் கதவு திறக்காததால் வருத்தமுற்று இப்பாடலை அப்பர் பெருமான் பாடுகின்றார். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானீரே, சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ, சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே. கைலை மலையினை பெயர்த்தெடுக்க துணிந்த அரக்கன் இராவணனுடைய வலிமையை தன் கால்விரலால் அடக்கிய நீர் இரக்கம் ஒன்றும் இல்லாதவராகத் திகழ்கின்றீரே எம்பெருமானே. தேன் சுரக்கும் புன்னை மரங்கள் நிறைந்த மறைக்காடு தலத்தில் உறையும் மறைக்காடரே, விரைந்து இந்தக் கதவுகளைத் திறந்து அருள் செய்யுமே. திருச்சிற்றம்பலம்.